உயர்தர பரீட்சைகள் நாளை ஆரம்பம். நாடளாவிய ரீதியில் 2362 பரீட்சை நிலையங்கள் என்பதான செய்தி தரப்படுகிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளன. இதற்காக நாடளாவிய ரீதியில் 2362 பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இம்முறை 3,40,525 பேர் பரீட்சைக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். இது தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் இணைகே தெரிவித்திருக்கிறார். நாளை தினம் ஆரம்பமாகுள்ள பரீட்சைகள் பற்றிய சில விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே உயர்தர பரீட்சைகளுக்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாளை தினம் ஆரம்பமாகும் பரீட்சை டிசம்பர் 5ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. 2,40,521 பரீட்சார்த்திகள் பாடசாலை ஊடாகவும் 94,004 பரீட்சார்த்திகள் தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சைக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதற்கமைய ஒட்டுமொத்த விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை 3,40,525 ஆகும். உயர்தர பரீட்சைகளுடன் தொடர்புடைய சகல மேலதிக வகுப்புகள் செயலமர்கள் கரந்திரங்களுக்கும் பரீட்சை நிறைவடையும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை ஊடாக பரீட்சைக்கு தோற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரங்கள் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு தனிப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கும் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். பரீட்சார்த்திகள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்குரிய தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் என்பவற்றை கொண்டு வர வேண்டியது கட்டாயமானது என்றும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது.